கரூர் விவகாரம் குறித்து முதல் முறையாக கருத்து தெரிவித்திருக்கும் அஜித்குமார் இந்த துயரத்திற்கு விஜய் மட்டுமே காரணம் இல்லை என கூறியுள்ளார். திரைத்துறையிலிருந்து இதுவரை விஜய்க்கு யாரும் ஆதரவு தெரிவிக்காத நிலையில் விஜயின் ரசிகர்களால் எதிரி போல் பார்க்கப்பட்ட அஜித்தின் ஆதரவு கருத்து தமிழ் சினிமாவை தாண்டி அரசியல் களத்தையும் அதிர வைத்திருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித்குமார் கொடுத்த பேட்டி கரூர் விவகாரத்தில் விஜய் மீது பழி சுமத்தியவர்கள் தொடங்கி சினிமா நட்சத்திரங்களை பார்க்க பித்து பிடித்தவர்கள் போல் குவியும் ரசிகர்கள் வரை அனைவருக்குமான சவுக்கடியாக அமைந்திருக்கிறது. கரூரில் விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவத்தின் அனல் இன்றளவும் அரசியல் களத்திலும் நீதிமன்றங்களிலும் தணியாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஆங்கில ஊடகத்தில் கரூர் விவகாரம் பற்றி பேசிய அஜித்குமார் தனி ஒருவரை மட்டுமே இதற்கு காரணமாக சொல்லிவிட முடியாது என கூறியுள்ளார். 41 பேர் பலியானதற்கு ரசிகர்கள், திரைத்துறையினர், ஊடகங்கள் என நாம் அனைவருமே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறிய அவர் கூட்டத்தை கூட்டி வலிமையை காட்டுவதில் மிகுந்த ஈடுபாடு காட்டும் போக்கை முதலில் நிறுத்த வேண்டும் என்று அழுத்தமாக வலியுறுத்தினார். அத்தோடு திரைக்கலைஞர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வியையும் ஏகே முன்வைத்தார். கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க மக்கள் கூட்டமாக செல்லும் போது ஏற்படாத அசம்பாவிதங்கள் திரைப்பிரபலங்களை பார்க்க வரும்போது மட்டும் ஏன் நடக்கிறது என கேள்வி எழுப்பிய அஜித் இது ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் மோசமாக சித்தரிப்பதாக வேதனையை வெளிப்படுத்தினார். குடும்பத்தை பிரிந்து நீண்ட நேரம் படப்பிடிப்பு தலங்களில் தங்கி தூக்கமில்லாமல் கடுமையாக உழைக்கும் தங்களை போன்ற நடிகர்களிடம் ரசிகர்கள் அன்பு காட்ட பல வழிகள் உண்டு என்று அட்வைஸ் வழங்கிய அஜித், ஆனால் சிலர் செய்யும் செயல்களால் இப்படியான சம்பவங்கள் சினிமாக்காரர்களால் தான் நடக்கிறது என்பதை போல சித்தரித்து முழு திரைப்படத்துறையும் மோசமானது என பொதுவெளியில் பேசப்படுவதாக கவலை தெரிவித்தார். அது மட்டுமன்றி கொண்டாட்டம் என்ற பெயரில் திரையரங்குகளின் இருக்கைகள், திரைகளை கிழித்து ரசிகர்கள் அடாவடி செய்வது மிகவும் தவறானது என்றும் கண்டித்தார். அத்துடன் காலம் காலமாக ஒரு நடிகரை மற்றொருவருடன் ஒப்பிட்டு பேசுவதை நிறுத்த வேண்டும் என்றும், முதல் நாளில் இவ்வளவு வசூல் என ஊடகங்கள் ஹைப்பேற்றுவது மற்றொரு நடிகரின் ரசிகர்களிடம் கோபத்தை தூண்ட வழிவகுப்பதாகவும் ஆதங்கப்பட்டார்.